இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் விஜயன். இது உங்கள் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல். இந்த சேனல் மூலமா நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஆட்டோமேட் பண்ணுறது கூகுள் ஷீட்டில், அப்புறம் நிறைய ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குறீங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ஃபாரெக்ஸ் எல்லாமே கற்றுக்குறீங்க. உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட விஜயன் டெக் அப்படின்ற ஒரு சேனலும் இருக்குது. அதில் போய் பார்த்துட்டு யூடியூப் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி போடலாம் அப்படின்றதுக்காக தான். அதாவது லாஸே இல்லாமல் ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோங்க, நம்ம போர்ட்ஃபோலியோவில் பணத்தை குறையாமல் பார்த்துக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சவால். ஸோ அப்படி பண்ணுறாங்க அப்படின்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ட்ரேடருக்கு அழகு. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டில் பிகினராக இருக்கட்டும் சரி, இல்லை 2-3 வருஷமாக ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, 500 ப்ராஃபிட் பண்ணால் 5000 ரிஸ்க் வைக்கிறாங்க. அதாவது 500 ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு 5000 வரைக்கும் கூட லாஸ் பண்ண தயார், ஏன் 50000 வரைக்கும் கூட லாஸ் பண்ண தயார். ஆனால் அந்த 500 ரிஸ்க் ரிவார்டு எடுக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கிறவங்க அந்த பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது. சின்ன சின்ன டார்கெட்டில் வெளியே வந்துடுறாங்க. ஆனால் லாஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு லாஸ் வேணாம், அதே நேரத்தில் எனக்கு 10ல் ஒரு ட்ரேடு சக்ஸஸ் ஆனால் கூட நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. அதுவும் வீக்லியில் தான் எடுக்க போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜியை டெய்லி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது எப்படி என்ன ஏதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள்லாம் லைக் பண்ணால் தான் நம்ம சேனலும் கொஞ்சம் வளரும். ஓகேங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து உங்கள் லைக்கையும் அள்ளி போடுங்க அப்படின்னு தான் என்னோட பணிவான வேண்டுகோள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு அது மட்டும் இல்லை, நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட லேர்னிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியே நிறைய வீடியோஸ் 19 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன். ஸ்க்ரீனர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஆல்மோஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபாரெக்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், அவுட் டு புல் ஆப்ஷன் செயின், எக்ஸலில் எப்படி நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம், எக்ஸலில் எப்படி நீங்கள் லைவ் டேட்டா எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம போட்டிருக்கோம். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிகினர்ஸ்க்கு, கூகுள் ஃபினான்ஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில், இது எல்லாமே இருக்குது. கொஞ்சம் டைம் இருந்தால் உள்ளே போய் பாருங்கள். சரி, வாங்க இன்றைக்கி நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போமா. ஸோ நான் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஆப்ஷன் சிமுலேட்டரில் போயிடுறேன். அண்ட் லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்துக்கலாம். லாஸ்ட் எக்ஸ்பைரி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 1 ஆகஸ்ட். ஸோ 1 ஆகஸ்ட்டோட டேட்டாவை எடுத்துப்போம். ஸோ 1 ஆகஸ்ட் அப்படின்னா நம்ம இதை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட் எக்ஸ்பைரி எப்போ முடியுதோ அப்போ நம்ம 1 ஆகஸ்ட்டோட டேட்டாவை எடுத்திருப்போம். ஸோ ஜூலை முடியுது அப்படின்னா நம்ம 26th இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். 26 அப்படின்றது ஜூலையோட எக்ஸ்பைரி முடிஞ்சு 1 ஆகஸ்ட்டோட எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம எடுக்கிறோம். ஸோ எப்போ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அரவுண்டு ஒரு ரவுண்ட் நம்பர் வரும்போது, அதாவது 24,500, 24,600, 24,400 அப்படின்ற ஏரியாவுக்கு வரும்போது நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரைட்? இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸாக போகிறேன். இது எப்போ நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டைமில் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, 24,500 கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 24,500 அடுத்த மணின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் எடுத்துப்போம். 2 லெக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 24,499 கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 494 கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் 24,500 நமக்கு அட் த மணி. கரெக்ட்? ஏடிஎம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 24,500 கால், 24,500 போட், ரெண்டையுமே 2 லாட்டு செல் பண்ணுறோம். விச் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ராடல் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை நம்ம வந்து என்ன பேர் சொல்லுவாங்க, ஷார்ட் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு இதில் ப்ராஃபிட் வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ், சே 100 பாயிண்ட்ஸ் அவே கால்.
ஓகேங்களா? அப்போனா 24,500க்கு 100 பாயிண்ட்ஸ்னால் எவ்வளோங்க? 24,600 கால் ஆப்ஷன் 2 லாட்டு பை பண்ணிக்கணும். அதே மாதிரி 200 பாயிண்ட்ஸ் அவே புட். அப்போனா 24,500லேருந்து 200 பாயிண்ட்ஸ் அவேனா எவ்வளோங்க? 24,300, ரைட்? ஸோ அது வந்து புட்டு 2 லாட்டு பை. இது என்ன சொல்லுவாங்க? லாங் ஸ்ட்ராங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஸ்ட்ராடில், ஓகேங்களா? ரெண்டாவது போட்டிருக்கிறது 100 பாயிண்ட்ஸு, ஆனால் கீழே இருக்கிறது 200 பாயிண்ட்ஸ், விச் மீன்ஸ் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் ஜோன் அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு மேலே இருந்தால் ப்ராஃபிட், இதுக்கு கீழே இருந்தால் லாஸ் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தட் அதுக்கு நமக்கு கொஞ்சம் லாஸ் வரும். அண்ட் நடுவில் ஸ்ட்ராடில் போட்டிருக்கோம். ஸோ தட் நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் இதுக்கு மேலே தான், இதுக்கு மேலே எங்கே போனாலும், இந்த ரேஞ்சை தாண்டி எங்கே போனாலும் நமக்கு நோ லாஸ். ஒரு 1000 ருபீஸோ 500 ருபீஸோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது அப்புறம் பார்க்கலாம் லாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இங்கே இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 6000 வருதுன்னு வச்சுக்கோங்க. 6000 5000 வருதுன்னு வச்சு, இதுனா ஒரு 1000 ருபீஸ்னு வச்சு. இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால மார்க்கெட்டு நம்ம இங்கே இருக்கும்போது எக்ஸிக்யூட் பண்ணுறோம். மேலேயே இருந்துச்சு இல்லை இங்கேயே இருந்துச்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட், இல்லை கொஞ்சம் போச்சுன்னா நமக்கு நோ லாஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ருபீஸ் கிட்ட கிடைக்கும். இது ஒரு லெக்கு. இதை தான் இப்போ நம்ம போட போகிறோம். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ தான் நம்ம போட போகிறோம். ஸோ 24,500 கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. கரண்ட் எக்ஸ்பைரி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஐ மீன் ஆகஸ்ட் 1 எக்ஸ்பைரி. ஸோ 24,500 காலு புட்டை செல் பண்ணுறோம். 2 லாட் செல் பண்ணியாச்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 600 காலை 2 லாட்டு பை பண்ணிக்கிறோம். அண்ட் 24,300 புட்டை 2 லாட்டு பை பண்ணிக்கும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்றது எவ்வளோங்க? 5,905 ரூபா. ஓகேங்களா? மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றது எவ்வளோங்க? நமக்கு 4,000 ருபீஸ். அதாவது இந்த இடத்த விட்டு கீழே வந்துச்சுன்னா நமக்கு 4,000 ரூபா லாஸ். ஒருவேளை மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட், அதாவது 955 ருபீஸ் ப்ராஃபிட் நமக்கு இருக்குது. இதுக்கு தேவைப்படுற கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 24,381. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு மார்க்கெட் இங்கேயே இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபா ப்ராஃபிட்டுங்க. அப்சைடு போச்சுன்னா ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட்டில் முடியும். ஆனால் கீழே போச்சுன்னா நமக்கு 4,000 ரூபா லாஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னொரு லெக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இது ஒன்றா போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட் வந்து கரெக்டாக வராது. அதனால் தனித்தனியாக நம்ம போட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அதே ஆகஸ்ட் 1, இங்கேயும் அதே ஆகஸ்ட் 1, அண்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஜூலை 26. எத்தனை மணிக்கு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:36க்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அந்த டைமுக்கு போயிடலாம். கெட் ஆப்ஷன் செயின். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, 24,500ல மார்க்கெட் இருக்குது. அங்கிருந்து 500 பாயிண்ட் தள்ளி ஓடிஎம்ல புட் ஆப்ஷனில் செல். அதாவது என்ன பண்ணுறோம்னா, நெக்ஸ்ட் லெக் 500 பாயிண்ட்ஸ் அவே பிஇ ஓடிஎம் செல். அதாவது 24,000ல மார்க்கெட், 24,500ல மார்க்கெட் இருக்குது. ஸோ 24,000 புட்டு நம்ம 2 லாட்டு செல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா 700 பாயிண்ட்ஸ் அவே, அகைன் 700 பாயிண்ட்ஸ் அவே ஓடிஎம் செல். அதுவும் என்னதுங்க, புட் ஆப்ஷன் தான். ஸோ அப்போ 23,800 புட்டு 2 லாட்டு செல் பண்ணுறோம். அகைன் என்ன பண்ணுறோம்னா 800 பாயிண்ட் அவே ஓடிஎம் புட்டு பை. அப்படின்னா நமக்கு எவ்வளோங்க வரும், 23,700 புட்டு. இங்கே இந்த பக்கம் எக்ஸிக்யூட் பண்ணுற லெக் எல்லாமே நமக்கு புட்டு தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து 300 பாயிண்ட்ஸ் அவே புட்டு பை. அப்படின்னா என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பாருங்கள். 300 பாயிண்ட் அவேனா எவ்வளோ வரும்? 24,500லேருந்து 300 கழிச்சிங்கன்னா 24,200 புட் 2 லாட்டு பை. இது நம்மளோட டவுன் சைடு லெக். ஓகேங்களா? இதை போடுவோமா? இப்போ நம்ம 9:36க்கு அதே டைமுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெக் என்னங்க, 300 பாயிண்ட்ஸ் அவேலேருந்து எடுத்துப்போம். 300 பாயிண்ட்ஸ் அவே இல்லாட்டி மேலே இருந்தே வரும். 500 பாயிண்ட்ஸ் அவே 24,000 புட்டு 2 லாட்டு செல். 24,000 புட்டு செல் 2 லாட்டு ஆட் பொசிஷன். அண்ட் அகைன் 700 பாயிண்ட்ஸ் தள்ளி 23,800 புட்டு 2 லாட்டு செல். 23,800 புட்டு செல் 2 லாட்டு. அண்ட் அகைன் 23,700 புட்டு பை 2 லாட். ஸோ 700 புட்டு பை 2 லாட். அதுக்கப்புறம் 300 பாயிண்ட்ஸ்னா 24,200 புட்டு பை 24,200 புட்டு பை 2 லாட். ஸோ இதில் நமக்கு என்னங்க, 2 செல்லு 2 பை. இங்கேயும் அதே தான், 2 செல்லு 2 பை. ஓகே ரைட்.
இப்போ நம்ம இதை எடுத்துருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு இது நம்மளோட ப்ராஃபிட் ஜோன், இது நம்மளோட லாஸ் ஜோன். ஓகேங்களா? ஏற்கனவே எடுத்தது எப்படி இருந்துச்சுங்க? இது நம்மளோட லாஸ் ஜோன், இது நம்மளோட ப்ராஃபிட் ஜோன். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு இந்த மாதிரி இருக்கும். நம்ம இங்கே எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் இந்த பக்கம் வந்தாலும் ப்ராஃபிட்டு, இந்த பக்கம் போனாலும் ப்ராஃபிட். அல்லது ஒரு சென்டர் பாயிண்ட் கிட்ட இருக்குது, அங்கேயே இருக்குது அப்படின்னா ஒரு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி வரும். அவ்வளோதான். இல்லை அப்சைட் சம்டைம்ஸ். ஓகேங்களா? இது எக்ஸ்பைரி டே வரைக்கும், இதை வெள்ளிக்கிழமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நம்மளோட ஏடிஎம்மில் கரெக்டாக வரும்போது எக்ஸ்பைரி டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறோம். இது பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு அரவுண்ட் ஒரு 30K to 40K தேவைப்படுது. இதுக்கும் அதே தான். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 lakh பஃபர் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1,20,000 கிட்ட தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே பஃபர் வச்சுக்கிறது நல்லது. ஸோ எக்ஸாக்ட் மணி இருக்கிறது தப்பு. ஓகேங்களா? இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுனால நமக்கு பாருங்கள், இப்போ மார்க்கெட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 8,900 rupees ப்ராஃபிட். ஓகேங்களா? இதில் லாஸ் நமக்கு 4,000. இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக வருதுன்னா 8,000ல் 4,000 போச்சுன்னா 4,000 ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் அப் சைடில் போச்சு அப்படின்னா 1000 ரூபா லாஸ் ஆகும். நமக்கு இந்த பக்கம் அப் சைடில் போச்சுன்னா என்னங்க லாஸ் ஆகும்? 1000 ரூபா ப்ராஃபிட் வரும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு என்ன ஆகுது? அப் சைடில் மார்க்கெட் போச்சுன்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட். டவுன் சைடில் மார்க்கெட் போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ப்ராஃபிட். இல்லை மார்க்கெட் இங்கேயே ரோமிங்கில் இருந்ததுன்னா என்ன ஆகும்? ப்ராஃபிட். புரியுதுங்களா? இது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண அந்த ஸ்ட்ராடல் லெக்கை ஒரு 1 day தள்ளி பார்ப்போம். மார்னிங்கே 990 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். இந்த பக்கமும் 1 day தள்ளி பார்ப்போம். மார்னிங்கே நம்ம ஒரு 970 ரூபா லாஸ். ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். இதுலேயும் ஒரு நாள் தள்ளி பார்ப்போம். ஒரு 910 ரூபா, அகைன் 100 ரூபா ப்ராஃபிட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் 31ஆம் தேதி அதே 1000 ரூபா தான். ஏன்னா இது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே 1000 ரூபா தான். இந்த பக்கம் மேக்ஸிமம் லாஸும் 1000 ரூபா தான். அகைன் அதே 100 ரூபா. ஸோ நான் இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இங்கே லாஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 0 தான். ஓகே, பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் அகைன் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்துடுற 1ஆம் தேதி ஆகஸ்ட்டு ஒரு 900 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். மார்க்கெட் அந்த ஜோன்லேயே இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் இல்லை. ஒருவேளை டவுன் வந்திருந்தாலோ இல்லை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண இடத்துலையே இருந்திருந்தாலோ சூப்பராக இருந்திருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணது 24,500, இப்போ 25,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 25,000ன்றது 500 பாயிண்ட் ரேலி போயிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு லாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 1000 ரூபா லாஸ், ஒரு பக்கம் 1000 ரூபா ப்ராஃபிட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா லாஸில் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ப்ரோக்கரேஜ் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250, இதில் ஒரு 200 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 450-500 ரூபா வரும். ஆக மொத்தம் ஒரு 600 ரூபா லாஸில் இருந்திருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நமக்கு ஃபேவராக இருந்ததுன்னா உங்களுக்கு 6,000 ரூபாலேருந்து 8,000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு அகெயின்ஸ்டாக போனால் ஒரு 500 ரூபாலேருந்து 600 ரூபா லாஸ் வர்றதுக்கு இருக்குது. அவ்வளோதான் ரிஸ்க்கு, டோட்டல் ரிஸ்க்கே அவ்வளோதான். இதில் நான் 10 ட்ரேடில் 5 ட்ரேடு சக்ஸஸ் ஆனாலே போதும். 5 ட்ரேடு ஃபெயிலியர் ஆனால் கூட பரவாயில்ல, 5 ட்ரேடு சக்ஸஸ் ஆனாலே நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே, எக்ஸ்பைரி டேவோட எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் போயிடலாம். என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்த லெக்கை வந்து அரவுண்டு 3:30 வரைக்கும் நம்ம ரன் பண்ணிடலாம். ஒரு 3:20க்கு பார்த்தீங்கன்னா 985 ரூபா ப்ராஃபிட். மார்க்கெட் எங்கேயுமே போல் அப்படியே 25,000ல் காலை ஒன்று நிற்கிது. ஸோ இங்கேயும் அதே தான், நமக்கு அதே லாஸ் தான் வரப்போகுது. ஸோ இருந்தாலும் நம்ம போய் பார்த்துடலாம். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு விஷயம் இருக்குது மார்க்கெட்டில், சில பேர் தெரிய மாட்டேங்கிறது. சும்மா குத்துமதிப்பாக ஏதாவது ஒரு கேள்வி போட்டு கேட்டுட்டு போயிடுறாங்க. அதாவது நம்ம இங்கே பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி விடுங்க, இது நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணும்போது அதோட ப்ரீமியம் அப்படின்றது வேறையாக இருக்கும். சரி, இன்றைக்கி எடுத்துங்க, இன்றைக்கி பயங்கரமான மார்க்கெட் கிராஷ். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது காலோட ப்ரீமியம்லாம் இறங்காமல் இருந்தது, புட்டோட ப்ரீமியம்லாம் பயங்கர பீக்கில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன். அப்போது நீங்கள் 100 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கிற ஒரு ப்ரீமியம் 40 ரூபாய்க்கு வந்திருக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கிற புட்டோட ப்ரீமியம் 400 ரூபாய்க்கு போயிருப்பான். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னங்க இருக்குது? 300 பாயிண்ட் ரிஸ்க் வரத்தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ வொலாட்டிலிட்டி டைமில் ப்ரீமியம் அப்படின்றது பேஸ்ட் ஆன் நிறைய ஃபேக்டரை பேஸ் பண்ணி, பிளாக் அண்ட் சோல் மெத்தடை பேஸ் பண்ணி. ஓகே, நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ப்ரீமியம் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணும்போது வேறு ஒரு ப்ரீமியம் மேபி இருக்கலாம், இல்லை ஹை ப்ரீமியம் இருக்கலாம், இல்லை லோ ப்ரீமியம் இருக்கலாம். ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கெட்லேயும் நீங்கள் விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணி பார்த்தா தான், அதை 3 மார்க்கெட்னா சைட்வேஸ் மார்க்கெட், அப் ட்ரெண்ட் மார்க்கெட், டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட், இந்த 3 மார்க்கெட்லேயும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி
அதில் நிறைய அடி வாங்கி மிது வாங்கி, அதாவது விர்ச்சுவல் ட்ரேடில் தான் சொல்கிறேன், அதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பழகினா தான் வரும். யாரும் சொல்லி கொடுக்கறதுனால வந்து இன்றைக்கி கற்றுக்கிட்டு நாளைக்கு போயிட்டு நம்ம கார் ஓட்ட முடியாது இல்லையா? அதே கதை தான். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு நாளைக்கு அப்ளை பண்ணால் வராது. நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேட், விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணி பாருங்கள். நிறையா இந்த மாதிரி ஃப்ரீ வெப்சைட்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டியான மார்க்கெட்டில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படிலாம் நடந்துச்சுன்னா இப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது. பட் அதை விட்டுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இல்லை, இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இல்லை, இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இல்லை, எல்லாத்துக்கும் குறை சொல்கிறதுக்குனே 10 பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து தயவு செய்து அந்த மாதிரி பழகாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். நான் யாரையும் குத்தம் சொல்லலை, தப்பு கண்டுபிடிக்கிறது மனிதனோட இயல்பு, அதை ஒன்றும் சொல்லலை. பட் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எதுவுமே பண்ணாமல் அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா மார்க்கெட்லேயும் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஐ மீன் விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன கற்றுக்குறீங்கன்ற விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் சர்வே பண்ண முடியும் மார்க்கெட்டில், ரைட்? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பின்னாடி போய் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரி, அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களோட ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும், ரைட்? மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.